பிரதர் ஆக்சுவலா ரொம்ப வருஷமா ஒரு ஏக்கம் இருந்தது பிரதர். முஸ்லிம்ஸ் அதிகமா வாழக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இல்ல என்னென்னலாம் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. என்னோட சீனியர் கூட சொன்னாரு, வா தம்பி வாங்க கீழக்கரை வாங்க ராமநாதபுரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா நான் பார்த்தது இல்ல. ஆனா இந்த படத்துல தென்காசியில இருக்கக்கூடிய கடையநல்லூர் பகுதி முஸ்லிம்ஸ் அதிகமா வாழக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய லைஃப் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கும்ன்றத, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கல்யாணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஒரு சூப்பரா காமிச்சிருக்காங்க. நான் பக்ரீத் அப்பவே இந்த படம் வரும்னு வெயிட் பண்ணேன், பட் வரல, ஏதோ டிலே ஆச்சு. பட் இப்ப வந்தது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, விஷுவலா ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்க இருந்து முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் அப்ராட்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் சொல்லியிருக்கு. அப்ராட்ல வாழ்ற முஸ்லிம்ஸ் அவங்களை கணக்கெடுத்தாலே ஒரு தனி ஒரு நாடு உருவாக்கலாம் போல, அவ்வளவு பேர் இருப்பாங்க போல அந்த பக்கம். ஸோ அவ்வளவு சூப்பரா இந்த கதையில கஸ்தூரி ராஜா சார் அவருடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு செல்வராகவன் சார் நடிக்க வந்தா, தனுஷ் சார் நடிக்க வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மெயினா இந்த படத்துல ஒரு நான் பிளஸ்ஸா பார்க்கக்கூடியதுன்னா சினிமாட்டோகிராஃபி தரமா இருந்தது. அந்த கிரீனரி சினாரியோ, ஒரு விஷுவல் ரொம்ப தரமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வெறும் முஸ்லிம்ஸ்க்காக மட்டும் எடுத்தோம்னா இல்ல எல்லாரும் பார்க்கலாம்? எல்லாருக்குமான ஒரு படம் தான் இது. முஸ்லிம்ஸ்க்கான, நானே முஸ்லிம் கிடையாது, ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காரணம் என்னன்னா அவங்களுடைய லைஃப். முஸ்லிம்னாலே ஒரு தப்பான, அவங்க என்ன மாதிரியான ஒரு உழைப்பு கொடுக்குறாங்க, அவங்க இந்த நாட்டுக்காக என்ன பண்ணாங்க. இந்த படத்துல சில அரசியல்லாம் இருக்கு, மதம் சார்ந்த அரசியல்லாம் சொல்றாங்க. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக என்ன பண்ணாங்க, முஸ்லிம்களுடைய அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒற்றுமைக்கு எவ்வளவு ஒரு விஷயங்களை கொண்டு வருது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத நல்லிணக்கம் தான். சாம் சிஎஸ் அவரோட மியூசிக் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி சிவனுக்கு ஒரு பாட்டு போட்டாரு, என்னப்ப நல்லவான ஒரு சாங். அந்த சாங் என்ன வைப்பு கொடுத்ததோ அது மாதிரி இப்ப அல்லாஹ் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அதுவும் ஒரு நல்ல வைப்பு. சாம்சியோட சிஎஸோட மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ன்னே நான் சொல்லலாம். நான் யாருன்னு தெரியல, நான் வேற யாரோ ஒரு நியூ மியூசிக் டைரக்டர் பார்த்தேன். பட் சாம் சிஎஸ் அண்ணா செம்மையா பண்ணிட்டாரு. ஒரு 3 சாங் வருது, ரொம்ப நல்லா இருக்கும். எமோஷனலா, ஒரு சென்டிமெண்டா, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம். நீங்க ஃபேமிலியோட பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மதம் அப்படிலாம் கிடையாதுங்க, இந்த மதம் இப்படி எடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமான படம். நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த படத்தை பாருங்க. ஹபீபி ரொம்ப அருமையான படம். மீரா கதிரவன் சாரோடைய நல்ல படைப்புகள்ல இதுவும் ஒரு மிகச்சிறந்த படைப்பு. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் முஸ்லீமோடைய வாழ்க்கை முறை எப்படி எப்படியோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க தீவிரவாதிக, ரொம்ப மோசமானவங்க, இந்த சமூகத்துக்கு ஒதுக்கப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வியல் வேற ஒரு மாதிரி இருக்கு. அவங்க சர்வவேலுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட நாடு தாண்டி போய் ரொம்ப கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான பல கஷ்டமான சூழ்நிலைகளை அவங்க அனுபவிக்கிற அந்த வாழ்வியலை மிக யதார்த்தமா மிக அருமையா மீரா கதிரவன் சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு மிக 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 தேவையான ஒரு கருத்து. அதை யதார்த்தத்தோட மிக சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. இயக்குனருக்கும் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். கஸ்தூரி ராஜா ஒரு நல்ல டைரக்டரா தான் நமக்கு தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிப்பை இதுல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு வாழ்வியல ஒரு 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 முஸ்லீமாவே வாழ்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அருமையான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். படம் அருமையா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 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 வெளியூருக்கு எனக்கு போகாத ஒரு ஊர்ல போய் நான் ஒரு வருஷம் இருந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அந்த வாழ்க்கை இருக்கு, எனக்கு தெரியுது. நிறைய உணர்வுபூர்வமான சீன் இருக்கு, அந்த அழுகுற சீன் இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு வாட்டி 4 வாட்டி கண்ணு துடைக்கிற மாதிரிதான் இருக்கு. யாரும் பாக்குறாங்களா பாத்துட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கு. இத பார்க்க வேண்டிய படம்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் இருக்காங்க. என் பக்கத்து வீட்டுலயே முஸ்லீம் ஒரு கண்ணாடி, என் பக்கத்து வீட்டுல கண்ணாடி கடை வச்சிருக்காங்க. அவங்க பிரியாணி கொடுக்குறாதான் தெரியும். அவங்களோட வாழ்க்கைன்னு இருக்குல்ல, அதை தாண்டி என் ஃப்ரெண்டோட அப்பா இறக்கும்போது போயிருக்கேன், பேர் சம்பளம் கொடுப்பாங்க கடைசியா. ஆனா அந்த மண்ணள்ளி போடும் போது அவங்களுக்குள்ள இருக்க உணர்வு இருக்குல்ல, அது பெரிய விஷயம். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட இதுக்கு நான் மாலையை வாங்கிட்டு போயிருந்தேன். அவங்க மாலையை போட மாட்டாங்க, நம்ம மாலை போடுவோம், அவங்க மாலையை போட மாட்டாங்க. அப்பதான் எனக்கு மாலையை போட மாட்டாங்க. அதை தாண்டி இன்னும் இது நிறைய தெரிஞ்சுக்க வச்சு.
எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த ஊருக்கு போய் நாங்க போய் பாத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அந்த ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஆனா நாங்களும் அது மாதிரிதான் இருந்தோம் சின்ன பிள்ளையில. அதெல்லாம் ஞாபகம் வருது எங்களுக்கு. ரொம்ப அழுகையா இருக்குதா அப்ப எதனால இருக்கு? ரொம்ப அழுகையா இருக்கு. அழகெல்லாம் இல்லையே, அழகெல்லாம் வரலையே, நார்மலா தான் இருக்கு. உண்மைதான், அது உண்மை கதை தான் அது. என்ன பிடிச்சது படத்துல உங்களுக்கு? எல்லாமே நினைச்சு அந்த கதை அவங்க தாய் தகப்பனா இருந்து ஒன்னா வளர்றது வைக்கிறது அது மாதிரி தான் இருக்கும். உங்க வாழ்வியலோட எவ்வளவு சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தப்பா நினைக்கிற படங்கள் தான் அதிகமா வந்தது. உங்களோட வாழ்வியலே எடுத்துருக்க வீரகத்துல எப்படி இருக்க படம் நல்லா இருக்கு. இப்ப வந்து எல்லாருமே பார்க்கலாம், சின்ன குழந்தைங்க கூட பார்க்கலாம், சின்ன குழந்தைங்க கூட பார்க்கலாம். படத்துல ரொம்ப பிடிச்ச சீன், ரொம்ப பிடிச்ச பிடிக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பிடிச்ச என்ஜாய் பண்ணேன். இன்னும் வருமா அடுத்து என்ன அடுத்து மியூசிக்லாம் நல்லா சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. enjoy பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ரியலா இருந்தது படம் மாதிரி இல்லை. ரொம்ப எமோஷனலா ஏதோ எங்களோட ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களோட லைஃப்குள்ள போயிட்டு வந்த மாதிரி. என்ன சொல்ல வராங்க படத்துல உங்களுக்கு எது ரொம்ப கனெக்ட் ஆச்சு? அதாவது ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் எப்படி இருக்குன்றது செகண்ட் ஹாஃப்ல பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க இஸ்லாமிய குடும்பத்துல அப்படின்ற மாதிரி ரொம்ப ரியலா இருந்தது. மாளவிகா அவங்களோட ஆக்டிங்லாம் டைலாகே இல்லாம பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அழுக வர அளவுக்கு எல்லாம் கனெக்ட் ஆச்சு. So, அந்த மாதிரி எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு படத்துல பாக்க? சாலிஹா அவங்களோட சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க பண்ற அந்த ஒரு ஃபீலிங்லாம் வந்து எங்க குடும்பத்துல நாங்க எல்லாம் எங்களோட லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி பாத்திருக்கோம்ல, அது வந்து ஒரு படமா பார்க்கும்போது படம் மாதிரியே இல்லை, ரொம்ப லைவா இருந்தது, ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய அழுகுற மாதிரியான சீன்ஸ் இருக்கு, அழுவ வைக்கிற மாதிரி. 2-3 சீன் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. டைலாகே இல்லைனாலும் அவங்களோட அந்த லவ் வந்து அவங்க டெலிவர் பண்றது வந்து நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி இந்த சாலிஹா அவங்க ஹஸ்பண்ட் சீனும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அந்த கப்பலுக்கு போன மச்சான் பாட்டுலாம் இப்ப வரைக்கும் இந்த பாட்டிலாம் கேட்குற பாட்டு. அந்த மாதிரி நவ் ஹனீஃபா அவங்க பாட்டுலாம் நிறைய போட்டாங்க. அதெல்லாம் எங்களோட கல்யாணத்துங்கெல்லாம் அவங்க பாட்டு தான். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு ஜென்ரேஷன். பிஃபோர் வந்து கல்யாணம்னாலே நாகூர் ஹனீஃபா பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த ரியல் இதுல கனெக்ட் ஆன மாதிரி. இஸ்லாமியர்களுக்காக எடுத்து படம் அப்படின்றாங்க, நிறைய கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாமா இல்ல வெறும் முஸ்லிம்ஸ்க்கான படம்? அப்படியானும் தோணல. இதுல லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இஸ்லாமியருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க அந்த பாட்டு ஏதோ சொல்லல, அந்த நாகூர் ஹனீஃபா வெளிநாட்டோட இது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது முஸ்லிம்ஸ் கனெக்ட் ஆகும். ஜென்ரலா இதுல நல்ல லவ் இருக்கு.